السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمد الله العظيم والصلاة والسلام على رسوله الكريم، أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت ثم إلينا ترجعون. وقال في موضع آخر: سرابيلهم من قطيعان وتغشى وجوههم النار. صدق الله العلي العظيم. فقال حبيبنا رسولنا محمد طه رسول صلى الله عليه وسلم: إنكم تفتنون في قبوركم. وقال في مقام الآخر في موضع القبر: أنا بيت العرفة، أنا بيت الوحدة، أنا بيت الظلمة، أنا بيت الوحشة، أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் கரும் பாறையில் இருக்கும் தேரிற்கும் கருவில் இருக்கும் சிசுவிற்கும் பசிக்கின்ற நேரத்திலே ருசிக்கின்ற உணவை கொடுத்து அதை ரசிக்கின்ற ரட்சனுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மேலும் ஈரோட சர்தார் மக்கத்து கோமான் மதினத்து சீமான் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வார்த்தைகளை வாழ்க்கையாக மாற்றி ஈட்டி முனையில் நின்றாலும் ஈமானை விடமாட்டோம் என்று வாழ்ந்து காமித்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லோர்கள், வல்லோர்கள், மேலும் இந்த முபாரக்கான நாளிலே அமர்ந்திருக்கிற நம்மவர்கள் மீதும் இன்னும் வர இருக்கின்ற அத்தனை நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றார நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நலவான விஷயங்களை கேட்டு அதன்படி அமல் செய்து அதற்கு பிறருக்கும் வெற்றி வைத்து அதனால் நாமும் பலன் கிடையக்கூடிய ஒரு நல்ல நசீபை வல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. இங்கு கூடியதை போல் நாளை சொர்க்கத்திலேயும் ஒன்று கூடிய நசீபை வல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்திலே எவ்வளவு படைப்புகள் இருந்தாலும் சிறந்த படைப்பாக அல்லாஹ் தஆலா மனிதர்களை படைத்தான். இந்த மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மனிதர்களும் சிலர் இருக்கின்றார்கள், முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள், மாற்று மதத்தினர்கள், யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு 5 வாழ்க்கை என்பது இருக்கிறது என்பதாக கூறுவார்கள். ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் பிறந்திருப்பவனுக்கு நிச்சயம் 5 வாழ்க்கை என்பதாக இருக்கிறது. 2 வாழ்க்கையை முடித்து விட்டு அவன் இந்த உலகத்தில் 3ஆவதாக ஒரு வாழ்க்கை வாழ்கின்றான். இந்த 3ஆவது வாழ்க்கையை முடித்து விட்டு இன்னும் 2 வாழ்க்கை அவனுக்கு மீதமாக இருக்கிறது என்பதாக கூறுவார்கள். இந்த 5 வாழ்க்கையிலே முதலாவது வாழ்க்கை என்னவென்றால் ஆலமே அர்வாஹ். நம்முடைய ரூஹ்கள் எல்லாம், நம்முடைய ஆன்மாக்கள் எல்லாம் ஒன்று கூடியிருக்கும் அந்த இடம். இதனை பற்றி நபி அவர்கள் சொன்னார்கள்: அல் அர்வாஹ் ஜுனூதும் முஜன்னதா, அல் அர்வாஹ் ஜுனூதும் முஜன்னதா, ஃபமா தஆரஃப மின்ஹா இக்தலஃப வமா தனாக்கர மின்ஹா இக்தலஃப. நம்முடைய ஆன்மாக்கள் எல்லாம் அங்கு ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இருக்கும். ஒரு படையில் போல் நம் ஆன்மாக்கள் எல்லாம் இருக்கும். நாம் அந்த ஆலமே அர்வாஹிலே யாரெல்லாம் சந்தித்தோமோ அவர்களெல்லாம் நம் இந்த உலகத்திலும் சந்திப்போம். இன்னும் தொடர்ந்து கூறினார்கள்: அந்த ஆலமே அர்வாஹிலே நாம் யாரெல்லாம் உறவு கொண்டோமோ, யாரெல்லாம் பழகினோமோ, யார் மீதெல்லாம் அன்பு வைத்தோமோ அவர்கள் மீதும் இந்த உலகத்தில் அன்பு வைப்போம். அவருடன் நாம் சேர்ந்து வாழ்வோம், அவருடன் நட்பு தோழமை கொள்வோம். அந்த உலகத்தில் யாரெல்லாம் யாருக்கு சண்டை போட்டார்களோ, யாரை வெறுத்து வாழ்ந்தார்களோ அதே போல் இந்த உலகத்திலும் அவரை கொண்டு அவர்களுக்கு சண்டைத்து வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்பதாக கூறினார்கள். இது முதலாவதாக வாழ்க்கை ஆலமே அர்வாஹ். மனிதன் அந்த கட்டத்தை முடித்து விட்டு 2ஆவதாக ஆலமே அர்ஹாம் என்பதற்கு வந்தான். ஆலமே அர்ஹாம் என்றால் தாயுடைய கருவறை. ஒரு மனிதன் இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்றால் தாயுடைய கருவறைக்கு வந்த பிறகுதான் இங்கு வர வேண்டும்.
இந்த உலகத்தை பற்றி நாம் பெரிதாக சொல்ல தேவையில்லை. அது சொன்னால் நேரம் நீண்டு கொண்டே போகும். என்றால் தாயுடைய சிறப்பு அந்த அளவு நீண்டு இருக்கிறது. இஸ்லாத்திலே தாயுடைய மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டும். தாய் அந்த குழந்தை 10 மாதம் சுமக்கிறது என்றால் தன் ரத்தத்தை பாலாக கொடுத்து அந்த பிள்ளை சுமக்கின்றது. எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதை தாண்டி அந்த பிள்ளைக்காக தன் அனைத்து கஷ்டங்களையும் தியாகம் செய்கின்றது. பிறகு அவன் இந்த 3வது உலகத்திற்கு வருவான். ஆலமி துன்யா, இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்கு வருவான். இந்த உலகம் ஒரு நாள் முடியும். இந்த உலகத்திலும் அந்த மனிதனுக்கு மௌத் என்பது ஏற்படும். இந்த 3வது வாழ்க்கையை முடித்து விட்டு நமக்காக இன்னும் 2 வாழ்க்கை காத்துக் கொண்டிருக்கின்றது. அதே 4வதான வாழ்க்கை ஆலமே பர்சக், கபருடைய வாழ்க்கை. கபருடைய வாழ்க்கை நம்மளுக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நாட்கள் கடந்து கொண்டே இருக்கின்றது, ஆயுள் கூடிக்கொண்டே இருக்கின்றது. நாம் என்றாவது கபரை பற்றி சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா? நம்முடைய பேச்சிலே கபரை பற்றி யோசித்திருக்கின்றோமா? இன்னைக்கு நம்மளுடைய மத்தியிலே பேசிக் கொள்ளும் போது இன்னைக்கு நீயே ஒரு நாள் மௌத்தாருன்னு சொன்னா உடனே சொல்லுவாங்க, அஸ்தோபில்லா, அபசனமா பேசாதீங்க, ஏன் இப்படி பேசுறீங்க, மௌத்த பத்தி ஏன் பேசுறீங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மௌத்த நினைச்சாலே பயப்படுறான் மனிதன். அப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம். நாமும் ஒரு நாள் மௌத்தாக தான் போகிறோம். நாமும் கபருக்குள் ஒரு நாள் இறக்கதான் போகின்றோம். எத்தனையோ ஜனாதாக்களை நாம் சுமந்திருப்போம் நமது தோள்களால். எத்தனையோ ஜனாதாக்களை நம் கரங்களை கொண்டு தூக்கி சென்றிருப்போம். எத்தனையோ ஜனாதாக்களை நாம் குளிப்பாட்டி இருப்போம். எத்தனையோ ஜனாதாக்களை நாம் கபருக்குள்ளில் நாம் வைத்திருப்போம். நாம் நினைவில் கொள்ள வேண்டும், நாமும் ஒரு நாள் சுமக்கப்படுவோம். நம்முடைய ஜனாதாவும் ஒரு நாள் சுமந்து செல்லக்கூடும் கபர்ஸ்தான் இருக்கு. நாமும் ஒரு நாள் கபருக்குள் செல்லக்கூடியவர்களா இருக்கிறோம். அந்த கபருக்காக நாம் எண்ணத்தை தயார் செய்த இந்த உலகத்திலே, கபருடைய வாழ்க்கையை நாம் எண்ணத்தை தயார் செய்த இந்த உலகத்திலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கபருடைய வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துடைய 3வது கலீஃபா, நபியோடு 2 மகள்களை திருமணம் செய்தவர். இதற்கும் மேலும் சொன்னால் அஷ்ரத்துல் முபஷ்ஷரா, சொர்க்கத்தை கொண்டு நற்மாராயம் பெற்ற 10 நபர்களில் ஒருவர். அப்படிப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுக்கு கபர்ஸ்தானுக்கு சென்றால் அவர்கள் அழுக ஆரம்பிப்பார்கள். எந்த என்றால் அவருடைய தாடி நினையும் வரை அழுக ஆரம்பிப்பார்கள். அழுது அவருடைய தண்ணீர் இருந்த தாடி முழுவதும் நினைத்துவிடும், அந்த அளவு அழுவார்கள். அப்போது அவருடன் சுற்றி தோழர்கள் கேட்பார்கள், நீங்கள் சொர்க்கத்தை பற்றி சொன்னால் அழுவதில்லை, நரகத்தை பற்றி சொன்னால் அழுவதில்லை, மற்ற விஷயங்கள் சொன்னால் நீங்கள் அழுவதில்லை, ஆனால் அபுருடைய வாழ்க்கையை பற்றி மட்டும் நீங்கள் சொல்லப்பட்டால், நீங்கள் கபர்ஸ்தானுக்கு வந்தால் ஏன் இவ்வளவு அழுகின்றீர்கள் என்று கேட்கும் போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நம்மளுக்கும் ஆசருக்கும் மத்தியில ஒரு பயணம் என்பது இருக்கிறது, ஒரு வாழ்க்கை. யார் கபர்ல வெற்றி பெற்றானோ ஆசிரத்துல வெற்றி பெற்றுவான். கபர்ல அவன் விஷயம் தோல்வியா இருந்துச்சுன்னா அவன் விஷயம் மறுமையில கேள்விக்குறியா இருக்கும். மேலும் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த கபருடைய வாழ்க்கையை கொண்டு நீங்க ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் எடுத்து இந்த கபரை விட்டு நீங்க ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய கஷ்டத்திற்கு துஆ செய்து கொள்ளுங்கள். நாம் விளங்க வேண்டும், நம்மளுக்காக கபர் என்பது காத்துக் கொண்டு இருக்கிறது. நம் கபருடைய வாழ்க்கைக்காக நாம் எண்ணத்தை தயார் செய்து சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். கபருடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் நல்ல அமல்கள் செய்கிறான் ஒருத்தன், தன் வாழ்க்கை முழுவதும் அல்லாஹ்வுக்காக கழிக்கின்றான், வாழ்நாளில் முழுவதுமாக அல்லாஹ்வுக்காக கழிக்கிறான். அவருடைய ஜனாசாவை கபரில் வைத்த பிறகு அந்த கபருக்கு 2 நபர்கள் வருவார்கள். ஹதீஸ்களிலே வருகிறது, ஒருவர் பெயர் முன்கர், இன்னொரு பெயர் நக்கீர். இந்த 2 நபர்கள் வருவார்கள். அவருடைய தோற்றம் எவ்வாறு இருக்கும் என்றால் மிகவும் கருப்பு நிறத்துடையவராக வருவார்கள். இன்னும் சொல்லப்படுகிறது பாட்டிலான், மிகவும் பயங்கரமான தோற்றமுடையதா இருக்கு. உங்களுடைய தோற்றமும் மிக பயங்கரமான தோற்றத்திலே அவருடைய 2 கண்களும் நீல நிற கண்களால் நெருப்பால் இருக்கும். அவ்வளவு ஒரு உருவத்தை கொண்ட 2 நபர்கள் வருவார்கள். அவருடைய கையிலே ஒரு ஆயுதம் என்பது இருக்கும். அந்த ஆயுதம் இருக்கிறது, அதை பற்றி வரலாற்றில் எழுதுகிறார்கள். அந்த ஆயுதத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலம் முதல் இந்த உலகத்தில் கடைசியாக பிறக்கும் நபர் வரை அனைவரும் சேர்ந்தாலும் சரி அந்த ஆயுதத்தை அவனால் எடுக்க முடியாது. அந்த அளவு கனமிக்க ஒரு ஆயுதம் அவர் கையில இருக்கும். அவர் அந்த முதல் பல கேள்விகள் கேட்பார்கள். ஆனால் ஹதீஸ்ல பிரபலமாக 3 கேள்விகள் சொல்லப்படுகிறது. முதலாவது அவர் கேட்பார், மன் ரப்புக, உடைய ரப்ப யார் என்றால் கேட்பான். உங்களுடைய அல்லாஹ் யார் என்றால் கேட்போம். அவன் சொல்லுவான், என்னோட ரப்புனா அல்லாஹ் தான் சொல்லுவான். இது லேட்டான இந்த வெள்ள அவனுடைய வாயிலிருந்து வராது.
இந்த பதில் அந்த வாய் லேசாக வராது. நபியர்கள் சொன்னார்கள், இன்னக்கும் துஸ்தனூன நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய கபர்கள் நீங்கள் சோதனை செய்யப்படுவீர்கள் என்று கூறினார்கள். கபர்ல நம்மளுக்காக ஒரு சோதனை காத்துக் கொண்டிருக்கிறது. உலகத்துல எவ்வளவோ சோதனை பார்த்திருக்கலாம், அதுக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் இருப்பாங்க, வீட்டார்கள் இருப்பாங்க, எவ்வளவோ எக்ஸாம்ஸ் நம்ம பார்த்திருக்கோம் இந்த உலகத்துல, எல்லாத்தையும் கடந்திருக்கலாம். ஆனா கபர்ல உள்ள சோதனைக்கு நம் வாழ்க்கை கொண்டுதான் பதில் அளிக்க முடியும். நம் வாழ்க்கை சரியாக இருந்தால் அங்க சரியா இருக்கும். அவனுடைய ரப்ப அல்லாஹ் என்று கூறி விடுவான். அதற்கு பிறகு அது இரண்டாவது கேள்விக்கு வரும், ஒமா தீனுக்கு மார்க்கம் என்ன என்பதாக கேட்கப்படும். இந்த உலகத்திலே இஸ்லாத்தை அவன் ஏற்றி நடந்திருந்தால், இஸ்லாத்தை உள்ள அளவிலும் பின்பற்றி இருந்தால், இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றி அவன் வாழ்ந்திருந்தால், தன் முழுமையாக சின்னத்தை பேணி வாழ்ந்திருந்தால் அவன் கூறுவான், என்னுடைய மார்க்கம் என்பது இஸ்லாம் என்பதாக கூறுவான். அவன் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்பதாக கூறுவான் அவன். அதற்கு அடுத்த மூணாவதாக ஒரு கேள்வி கேட்கப்படும், நபியுக்க உன்னுடைய நபி யார் என்பதாக கேட்கப்படும். உலமாக்கள் கூறுகிறார்கள், அவனுடைய கபருக்கும் ரௌலத்து ஷரீஃபிற்கும் மத்தியில எந்த தடைகளும் இருக்காது. நபியோடைய முகத்தை அவருக்கு முன்னால் காண்பிக்கப்படும். அவன் கூறுவான், இவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி நபி என்பதாக கூறுவார்கள். மலக்குமார்கள் அவனிடத்திலே கேட்பார்கள், இந்த பதில் எல்லாம் உனக்கு எவ்வாறு தெரிந்தது, இந்த விடயங்கள் எல்லாம் உனக்கு எவ்வாறு தெரிந்தது என்று ஆட்சியரிடம் கேட்கும் போது அந்த மனிதன் கூறுவான், நான் உலகத்திலே இன்றைய ரப்பிற்காக நான் வாழ்ந்தேன், என்னுடைய இஸ்லாத்தை நான் முழுமையாக ஏற்றுக்கொண்டேன். எவருக்காக நான் இஸ்லாத்தை விடவில்லை, யாருக்காக நான் இஸ்லாத்தை விடவில்லை. என் நபியோட சின்னத்தை நான் கேவலமாக கருதுவதில்லை. எந்த சின்னத்தாக இருந்தாலும் சரி அந்த வாழ்க்கையை நான் பின்பற்றினேன். இதுதான் எனக்கு இந்த அளவு பதில் கொடுத்தேன் என்பதாக கூறுவேன். அல்லாஹ் தஆலா கூறுவார், உடனே அந்த ராக்குமார்கள் கூறுவாங்க, என்னோட அடியான் உண்மை பேசிவிட்டான், அவனுக்கு சொர்க்கத்துடைய கதவை நீங்கள் திறந்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுவான். சொர்க்கத்துடைய ஒரு கதவை அவனுக்காக திறந்து விடுங்கள் என்பதாக கூறுவான். வரலாற்றில் எழுதுகிறார்கள், சொர்க்கத்துடைய ஒரு கதவுடைய அகலம் என்னவென்றால், மக்காவிற்கும் ஹஜர் நாட்டிற்கும் மத்தியிலே உள்ள தொலைதூரம் தான் சொர்க்கத்துடைய ஒரு கதைகளை அகலம் என்றாக கூறுகிறார்கள். ஹஜர் நாட்டுன்னு சொன்னா இன்னைக்கு இருக்க கத்தார் சொல்லலாம், அந்நேரம் தான் ஹஜர்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 1,40,44,400 கிலோமீட்டர் தொலைவு அவ்வளவு தொலைவு இருக்கும். அந்த அளவுக்கு சொர்க்கத்துடைய ஒரு கதவு அகலம் எங்க இருக்கிறது. அந்த அளவு சொர்க்கத்துடைய வாசல் மீது அவனுக்காக திரிக்கப்படும் கபர்ல. உடனே மலக்குமார்கள் சொல்லுவாங்கம்மா, மனிதா நீ கபர்ல தூங்கு, புது மாப்பிள்ளை போல எதுவும் நிம்மதியா இருப்பது, அது மாதிரி நிம்மதியா இருக்குன்னு சொன்னானே அந்த கபூராசி உடனே அதை சொல்லுவாராமா, அப்படிங்கிற ரப்பி ரப்பி அப்படின்னு கூறுவாங்க, யாரெல்லாம் நீ சீக்கிரம் எழுப்பியாளா, கபூர் போடுறா, சொர்க்கத்துக்கு போகலாம் சொல்லுவாங்கம்மா. ஏன்னா அவன் சொர்க்கத்தை நேரா பார்த்துட்டான், கண்கூடா பார்த்துட்டாங்க. அவன் சொர்க்கத்துக்கு வந்து மிகவும் ஆவலா ஆசைப்படுவாங்க. இவைகளெல்லாம் இந்த உலகத்துல நன்றாக வாழ்ந்தால், இஸ்லாத்தை முழுமையாக ஏற்று வாழ்ந்தால் அவனுடைய நிலை என்பதா இருக்கிறது. இதற்கு மாற்றமாக இந்த உலகத்திலே ரப்பை ஏற்காமல், இல்லை ரப்பை ஏற்று அவனுக்கு கட்டளையிடாமல், அவனுடைய கட்டளை பின்பற்றாமல், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்துடைய எந்த காரியங்களையும் செய்யாமல், நபியை ஏற்றுக்கொண்டு நபியுடைய வழிமுறை பின்பற்றாமல் அதற்கு பாரமாக வாழ்ந்தால், அதை ஒரு கொடுமைக்கான கருதி வாழ்ந்தால் அவன் நிலையை சந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு எவ்வளவு இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள், ஆனால் தொழுவதற்கு கேட்டால் நேரம் இல்லை என்பதாக கூறுவார்கள். ஒரு நாளைக்கு 5 நேர கடமையாக்கப்பட்ட தொழுகை என்பது இருக்கின்றால், ஜும்மாவுக்கு வரக்கூடிய கூட்டம் என்பது அன்றைய அசருக்கு வருவதில்லை. இன்னும் சிலர் இருக்கின்றார்கள், வருஷத்தில் 2 நாட்கள் மட்டும்தான் பள்ளியின் பக்கம் வருவார்கள், அதுவும் 2 ரீதியனுக்காக தான் வருவார்கள். என்பதாக 2 பெருநாட்கள் மாற்றும் வரக்கூடிய நபர்களும் இருக்கின்றார்கள். நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைய அளவில் எந்த அளவு முஸ்லிம் நிலை என்பதை தெரியுமா? ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை தான் பள்ளிவாசலுக்கு வருகின்றான். அந்த சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். அதுவும் அவனாக வருவதில்லை, அவனை கொண்டு வருகிறார்கள், ஜனாதாவுடைய நிலைமையில கொண்டு வருகிறார்கள். அதுவரை அவன் பள்ளிக்கு வரவில்லை. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். தொழுகையினுடைய மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டும். தொழுகையினுடைய மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டும். இன்று நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட மார்க்கத்துடைய மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டும். நம்மளுக்கு தேவையான இஸ்லாமுடைய மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நபியோடைய மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டும். இந்த இஸ்லாம் என்பது சாதாரண மார்க்கம் அல்ல. இந்த இஸ்லாம் தான் நாளை கபரில் நம்ம பதில் சொல்லக்கூடியதா இருக்கிறது. நம்ம இஸ்லாத்தை ஏற்றதன்படி அமல் செய்தால் தான் நாளை கபரில் நமக்கு நிம்மதியான வாழ்க்கை என்று இருக்கிறது. ஆனாலும் இந்த இஸ்லாத்தை நாவால் ஏற்றுக்கொண்டு உள்ளத்தால் மறுப்பவர்கள் எத்தனையோ நபர்கள் இருக்கின்றார்கள்.
வெறும் இந்த இஸ்லாத்தை ஏதோ ஒரு காரணத்திற்கான பொறுப்புக்காக விட்டு விடுகின்றார்கள். தொழுகைதான, நேரம் கடந்து விட்டால் பின்பு தொழுதுக்கலாம், நோன்பு தானே களைப்பா இருக்கிறது பார்த்துக் கொள்ளலாம், ஜக்காத் தானே அல்லாஹ் மன்னித்துக் கொள்வான், ஹஜ்ஜு தானே செஞ்ச காசு குறைஞ்சிரும், செல்வம் குறைந்து என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல வேண்டால் யாரோ ஒருவனுக்காக, யாரோ ஒருத்தைக்காக இந்த இஸ்லாத்தை தோற்றுவிட்டு செல்கின்றார்கள். நாம் விளங்க வேண்டும், இந்த இஸ்லாமுடைய மார்க்கத்தின் மகத்துவத்தை நாம் விளங்க வேண்டும். இன்னும் சொல்லுவார்கள், இதற்கு உலகத்திலே ரப்பை ஏற்றுக்கொண்டும் அதன் அமல் செய்யாமல் முழுமையாக பகரமாக வாழ்ந்தால் அவனுக்கும் அதே மாற்றிடம் வருவார்கள், அதே கேள்விதான் கேட்கப்படும். மண் ரப்பு என்பதாக கேட்கப்படும். உடனே அவன் கூறுவான், எனக்கு தெரியாது என்றுதான் கதறுவான். இரண்டாவது கேள்வியாக கேட்கப்படும், இஸ்லாமுக்க நான் தீனுக்கு அவனை மார்க்கம் என்ன என்பதாக கேட்கப்படும். உடனே அவன் அதே மீண்டும் கூறுவான், எனக்கு தெரியாது என்பதாக கூறுவான். மூன்றாவது கேட்கப்படும், மண் நபியுக்க உடைய நபி யார் என்பதாக கேட்கப்படும். அவ்வளவும் அதே பதில் கூறுவான், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது கதறுவான் அவன். அப்போது அல்லாஹ் தஆலா கூறுவான், ஒரு மலக்கு அல்லாஹ் ஒரு மலக்கை அங்க நிப்பாட்டுவான், அவனை கபருக்குள்ளிக்குள்ளே அவன் பக்கத்துல ஒரு மலக்கை நிப்பாட்டுவான். அந்த மலக்கு வீட்டிலே ஒரு சுத்தில அல்லாஹ் தஆலா கொடுத்திருப்பான். ஹதீஸ்களிலே வருகிறது, அந்த சுத்திலை கொண்டு அடிக்கப்பட்டால் எப்படி இருக்கும் என்பது தெரியுமா? அந்த சுத்திலை கொண்டு அடித்தால் அல் ஜிபால, அந்த சுத்திலை கொண்டு ஒரு மலையை நீங்கள் அடித்தால் அந்த மலை மண்ணாக ஆகிவிடும். மிகப்பெரிய ஒரு மலை, அதை சுத்தில கொண்டு அடித்தால் அந்த மலை மண்ணாக ஆகிவிடும். அப்படி சக்தி உள்ள ஒரு சுத்தியை அல்லாஹ் தஆலா கொடுத்து அந்த மையத்திற்கு பக்கத்தில் நிப்பாட்டுவான். அவருடைய செய்தலின் காரணமாக அதிலே அவன் மையத்தை தண்டிக்கப்படும். நாம் சற்று விளங்க வேண்டும், நம்முடைய நிலை கபரில் என்னவாக இருக்கும், நம்ம நிலை நம்ம கபரில் என்னவாக இருக்கின்றோம், நாம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை கொஞ்சம் காலம் தான் அனுபவித்துக்கலாம் நினைக்கின்றோம். நாம் விளங்க வேண்டும், இந்த உலகத்துல நம்ம பார்த்தது எல்லாம் நிஜமானதல்ல, இதெல்லாம் ஒரு காட்சி தான். இவையெல்லாம் ஒரு நாள் அழியக்கூடியதாக இருக்கிறது. மறுமையின் பகவான் விரைந்து செல்லக்கூடியவனாக இருக்க வேண்டும். மேலும் நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம், உலகத்தை ஆண்ட மிகப்பெரிய ஒரு மன்னர், மங்கோலிய இனத்தை சேர்ந்த ஒரு மன்னர். அவன் இஸ்லாத்துக்கு மிகவும் எதிரியாக இருந்தான். இஸ்லாத்துடைய நடுவ சென்ட்ரல் சொல்லுடைய பகதாது, இஸ்லாத்துடைய சென்ட்ரல் பகதாது, அங்கே கிட்டத்தட்ட 10 லட்சம் முஸ்லிம்களை கொன்றவன் அவன். இன்னும் சொல்லப்படுகின்றது, உலகத்திலே இஸ்லாத்துல மிகப்பெரிய லைப்ரரி எங்க இருந்துச்சுன்னு சொன்னா பகதாதுல இருந்துச்சு. உலமாக்கள் அந்த லைப்ரரியை பற்றி எழுதுகின்றார்கள், நூலகத்தை பற்றி எழுதுகின்றார்கள். அந்த நூலகத்திலே 1,20,00,000 புத்தகங்கள் அந்த நூலகத்தில் இருந்தது. 1,20,00,000 புத்தகங்கள் அந்த நூலகத்தில் இருந்தது. செங்கேஸ்கான் அங்க படையெடுத்து அனைத்து புத்தகங்களையும் எரித்து விட்டு அதனை சாம்பலை அந்த ஊரில் இருக்க அந்த நதியிலே கரைத்து விடுகின்றான். இதை வரலாற்று ஆசிரியர் அல்லாமா இன்னும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாற்றில் எழுதுகிறார்கள். இதை எழுதிவிட்டு பின்னால் கூறுகிறார்கள், அந்த ஜங்கேஸ்கானும் ஒரு நாள் மரணம் அடையும் போது அவனுடைய தோழர்களை கூறுகிறான், எனக்கும் ஒரு நாள் மரணம் வரும், நானும் மரணித்து விடுவேன். நான் மரணித்த பிறகு என்னுடைய கை இரண்டையும் நீங்கள் மடக்கிக் கொள்ளாமல் கீழே நீட்டு விட வேண்டும் என்பதாக கூறியார்கள். ஜனாதாவை தூக்கும் போது என்னுடைய கை என்னோட வயிற்றிற்கு மேலே இருக்கக்கூடாது, என் கை இன்னும் கீழே தாழ்ந்தவா இருக்க வேண்டும் என்று கூறியார்கள். உடனே அந்த தோழர்கள் எல்லாம் கேட்டார்கள், இது பொதுவான வழக்கம் அல்லையே, நீங்களே இவ்வாறு செய்கிறீர்கள் என்பதை கேட்கும் போது அவர் கூறினார், உலகத்தே அந்த ஜங்கேஸ்கான் கபருக்குள்ள போகும்போது 2 கை கீழே எதுவுமே எடுக்காம தான் போறாரு, இதை மக்கள் விளங்கிக் கொள்ளணும் சொன்னாரு. நாம் விளங்க வேண்டும், நம்மள கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. உலகத்துல எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்தாலும், எவ்வளவு பதவியில் இருந்தாலும், எவ்வளவு பட்டப்படிப்புகள் படித்திருந்தாலும் எதுவுமே நம்ம கபூரில உதவியாக இருக்காது. உங்களுடைய அமல்கள் மாற்றிருந்தான் கபூரில உதவியாக இருக்கும். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இரவில் தூங்கும்போது சிந்திக்க வேண்டும், இன்று எனக்கு மரணம் வந்துவிட்டால் நான் கபருக்கு செல்வேன், இல்லை என்னவாக இருக்கும். என்னால் 3 கேள்விக்கும் சரியா பதில் கொடுக்க முடியுமா? என்னால் 3 கேள்விக்கும் சரியா பதில் கொடுக்க முடியுமா? நம் யாரையும் கேட்க தேவையில்லை, நம்மை நாமே கேட்கொள்ளலாம். நம் நிலை என்னவாக இருக்கும்? என்னால் இந்த 3 கேள்விக்கும் பதில் கொடுக்க முடியுமா? இந்த உலகத்துல எவ்வளவு சொத்துக்கள் சேர்த்தாலும், எவ்வளவு செல்வங்கள் சேர்த்தாலும் அதையெல்லாம் உலகத்தில் நாம் விட்டு சென்று வேண்டுதான் ஆகும். ஆனால் இன்னைக்கு மனிதன் செல்வத்தின் மீதும், பதவியின் மீதும், பட்டாசையின் மீதும், பட்டம் படிப்பின் மீதும் ஆசை கொண்டு, மோகத்தை கொண்டு கபருடைய வாழ்க்கை மறந்துவிட்டு இன்று வாழ்கின்றான்.
சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் எவ்வளவுதான் செல்வம் சேர்த்தாலும் சொத்துக்களை சேர்த்தாலும் இந்த உலகில் விட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதை கபருடைய வாழ்க்கை என்பது நம்மளுக்காக இருக்கின்றது. அந்த கபருடைய வாழ்க்கையை நாம் சரியாக வாழ்ந்து கேட்கக்கூடிய 3 கேள்விகளுக்கும் சரியான பதில் அளித்து நாளை சொர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தையும் மேலும் சொர்க்கத்திலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் இருக்கக்கூடிய நல்ல நசீபையும் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.